ஸோ நாங்கள் தங்கியிருக்க கேரவனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன சின்ன வில்லேஜ் இருக்குது. அந்த சின்ன வில்லேஜில் ஒரு பெரிய ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான கடைகள்லாம் இருக்குது. அதுவே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. இப்போ காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. ஸோ இந்த நெதர்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளியராக வச்சுருக்காங்க. இது சின்ன பிளேஸுனால அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே இருக்க சர்ச்சு, இந்த வில்லேஜில் இருக்க சர்ச்சு. அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிற அந்த கிணறு, இது ரிவர் கிடையாது, இவங்களே ஆர்டிஃபிஷியலாக கொண்டு பண்ணியிருக்கிற கிணறு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கலங்கி தான் இருக்குது. ஏன்னா இப்போ மழை காலம் இல்லாதனால பாருங்க எவ்வளோ தூரம் போகுது. இந்த கேனலை ஒட்டியே தான் வந்து இந்த வில்லேஜ் அமைச்சிருக்காங்க. இது அந்த ஸ்ட்ரீட் வந்து அந்த எண்டு, இப்போ பார்க்குற எண்டுலேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான கடையும் இருக்குது. A to Z கடை இந்த ரோட்லேயே தான், மெயின் ரோட்லேயே. ஸோ இது பின்னாடியெல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா வீடு இப்போயே உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வீடுகள் தான். குட்டி பிரிட்ஜு, மக்கள் நடக்கிறதுக்காக மட்டும் இருக்கு, நடக்கலாம். வேறு போட்டு அதெல்லாம் இப்போதைக்கு நான் பார்க்கல, ஏன்னா இங்கே அலோடு கிடையாது கண்டிப்பாக. சின்ன பிரிட்ஜாக இருக்குது. இது இந்த கயாக்கிங் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பர்சனாக போவாங்கல்ல, அந்த மாதிரி சில போட்ஸ் வேணால் இருக்கலாம். பெரிய போட் இருக்கிற மாதிரி தெரியல. 76, 177. ஒரு சின்ன போட்டில் போனாங்க.